ஊழியங்கிறது சாதாரண வேலை அல்லங்க. நினைச்சவங்களா ஊழியர் ஆக முடியாது, நினைச்சவங்களா ஊழியர் செய்ய முடியாது. ஆடுகளை யாருக்கு கொடுத்துருக்காங்களோ அவங்க தான் மேய்ப்பன். மேய்ப்பனுக்கு தாங்க ஆடுகளுடைய வழி தெரியும். சும்மா தெருவில் சுத்தி 4 பேர்த்த பார்த்து ரோட்ல போற ஆட்டை கூப்பிட்டு புத்தி சொன்னா அந்த ஆடு கேட்குமா? ஒரே முட்டு தள்ளிட்டு போகுது. நாம் தீனி ஓட ஆடே இடிக்கும் பொழுது யாருமே தெரியாத நான் போய் 100 ஆட்டுக்குள்ள நடுவாண்ட நின்னா என் நிலைமை என்ன ஆகுங்க? எங்க மேய்ப்பனும் ஆடு சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு சீக்கிரட் இருக்காது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறது. வேற வேலை செய்யறதுனால ஆடுகளை மேய்க்க முடியாது. அப்ப நீங்க எல்லாருக்கும் காட்டிலும் ஒருபடி அன்பு இருந்தா மட்டும்தான் உன்னால என்ன பண்ண முடியுங்க? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ரத்தத்தினால கழுவி மீட்டு கொண்ட சபைக்குள் இருக்கிற ஆடுகள். அப்ப சபை நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. சேர்ந்து சாதாரண ஊழியர்களையோ சபையோ நீங்க குறைச்ச இடம் போடுறாதீங்க. ஏன்னா ஆண்டவர் அதைத்தான் கேட்கிறாரு, நீ மற்றவர்களை காட்டி நீ நேசிச்சா மட்டும்தான் உங்களுக்கு சபை, அப்பதான் உங்களுக்கு ஆடு, அப்பதான் நீ மேய்ப்பனா